ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிளிப் ஸ்டோன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ கம்மு போட்டு ஒட்டியிருக்கேன். நார்மல் மிஷின் த்ரெட்டில் பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம பீட்ஸில் எப்போயும் ஸ்டிச் பண்ணுவோம்ல, சேம் அதே தான். ஆனால் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திலகம் ஷேப்பில் எப்படி அந்த மேலே ஷார்ப் எட்ஜ் வர்றது, சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக நம்ம எப்படி திருப்பணுன்றது தான் பார்க்கணும். ரெண்டு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே அந்த ஷார்ப் எட்ஜ்கிட்ட போயிட்டு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். இந்த எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த டைரெக்ஷனில் நம்ம திருப்பினதுக்கப்புறம் எப்பயும் போல் ரெண்டு பீட்ஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக ரெண்டு சுகர் பீட்ஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இல்லை அந்த ஷார்ப் எட்ஜுக்கிட்ட ரெண்டு பீட்ஸ் கொடுத்தும் எங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வரல அப்படின்னிங்கன்னா ரெண்டு பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. அந்த எந்த இடத்துல நீங்கள் திருப்ப போகிறீங்களோ அந்த இடத்துல ஒவ்வொரு பீட்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போனா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எண்ணி நாட் போட்டு எடுத்துகிட்டு ஸ்கொயரில் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம திருப்பணும்னு கவனிக்கலாம். திலகமில் வந்து அந்த மேலே ஒரு இடத்துல மட்டும்தான், கீழே இருக்க நூல் மேலே எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பேக்கில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ ரெண்டு சுகர் பீட்ஸாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சுகர் பீட்ஸ் வந்தாலே அந்த ஸ்கொயர் ஷேப் வந்துடும். அதுக்காக நான் லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நான் பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதாவது எம்டி அந்த டைரெக்ஷனில் திருப்பணுன்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ திருப்பியிருக்கேன். இப்போ மறுபடியும் ரெண்டு சுகர் பீட்ஸாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஸ்டோன்ஸ்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதை சுற்றி அவுட்லைனில் சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஒட்டினாப்பில் கொடுத்தீங்கன்னா அந்த கிளிப் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ லெஃப்ட் சைட் டைரெக்ஷனுக்காக நான் எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடு திருப்பணுன்னா நம்ம ரைட் சைடில் பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதே மாதிரி ரெண்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இப்போ மேலேருந்து நம்ம கீழே ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக மேலே வந்து எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 4 இடத்துல வந்து நம்ம ஸ்கொயரில் வந்து எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த டைரெக்ஷன் தகுந்த மாதிரி நம்ம திருப்பி கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஏதாவது எம்டி செயின் ஸ்டிச்சே கொடுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அந்த ஷேப் எப்படி வருதுன்னு. அதையும் நீங்கள் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறத விட நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ஐ ஷேப்பில் வந்து இந்த ரெண்டு பக்கம் மட்டும்தான் ஷார்ப் எட்ஜ் இருக்குது. அந்த ரெண்டு இடத்துல வந்து எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம திருப்பணும். இப்போ வந்து ரெண்டு சுகர் பீட்ஸாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ஷார்ப் எட்ஜ் வந்த உடனே பேக்கில் ஒரு எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரெண்டு சுகர் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணலாம். கிளிப் ஸ்டோன்ஸை ஃபிட் பண்ணுறப்ப இப்போ வந்து ஐ ஷேப் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் குளூ வச்சு ஒட்டினீங்கன்னா ஓகே, அது நல்லா நின்றோம். இதே நம்ம இந்த திலகம் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்லாம் ரொம்ப பெருசாக ஒட்டியிருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் B7000 கம் வச்சு ஒட்டினா தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நார்மல் குந்தன் ஸ்டோனு, ஜர்கான் ஸ்டோனு அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் குளூ யூஸ் பண்ணுங்கள். கிளிப் ஸ்டோன்ஸில் பிக் சைஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக B7000 கம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஐ ஷேப்பில் வந்து எண் நாட் போட்டு எடுத்துடுறேன். ஃப்ரீயாக யாராவது ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ப்ரூச்சஸ் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிளில் வந்து நம்ம மேலே அந்த ஷார்ப் எட்ஜுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப அது நீங்கள் ஷார்ப் எட்ஜில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு சுகர் பீட்ஸுக்கும் நடுவில் அதாவது மேலே வந்து ஒரு சுகர் பீட்ஸ் நிற்கும். அப்போ தான் அந்த ட்ரையாங்கிளோட அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கிடைக்கும். இப்போ மறுபடியும் மேலேருந்து ரெண்டு சுகர் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, இல்லைனா கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க. இப்போ வந்து நம்ம சைடில் வந்துட்டு
இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து திருப்பணும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சைடில், அதாவது அந்த பேக் சைடு ஒரு பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.